சார், இங்கிலாந்துல கேன்சரை ஒழிப்பதற்கு புதிதாக ஒரு இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலமாக உலகத்தில் இனி கேன்சர் என்பதை முற்றிலுமாக ஒழித்துவிட முடியுமா? இதற்கு உங்களுடைய பதில் என்ன டாக்டர்? கண்டிப்பாக ஒழிக்க முடியாது சார். இந்த மாதிரி புது புது ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க, புது புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த ஊசி போட்டுட்டா, இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா சரியாக போயிடும் அப்படின்வாங்க. இந்த மாதிரி நிறைய மெடிக்கல் ஜேர்னல்ஸில் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க, புது புதுசாக அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே ஒரு ஸ்டேஜில் வந்து நல்லிஃபை ஆகிடுது, செயலற்று போயிடுது. இது இப்படி தான் போயிட்டுருக்கோம். மனிதனுடைய வந்து ஒரு விருப்பம் வந்து நோய் இல்லாமல் வாழணும், ஆரோக்கியமாக வாழணுன்ற விருப்பம் கரெக்டு தான். பட்டு மனிதனுடைய பிறப்புரிமையும் அதுதான், ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தான். ஆனால் மனிதன் வந்து தான் அடிப்படையாக செய்கின்ற தவறுகளில் இருந்து, வாழ்க்கை நடைமுறைகளில் இருந்து, அன்றாட வாழ்க்கையை எப்படி நடக்கும் தெரியாமல் தவறுகள் பண்ணுவதன் மூலமாக நோய்கள் வரும் பொழுது, அந்த நோயை நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த நோயை குணப்படுத்திடுறேன் அப்படின்றது வந்து ஒரு தவறான ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து வீணாக்கத்தான் போயிடும். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சரி, புற்றுநோய் இருந்து தான் இருக்குது. புற்றுநோய் வந்து வரவங்க வந்துட்டு தான் இருக்காங்க, குணமாகிட்டு தான் இருக்காங்க, புற்றுநோயில் இறக்குறவங்க இறந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த எந்த ஒரு நோயுமே வந்து முழுமையாக உலகத்தை விட்டு அழிக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நோய்கள் வந்து பூர்வ ஜென்ம கர்மாக்களினால் வருகின்றன. அதை சயின்ஸ் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் அதுதான் உண்மை. அப்போது அந்த நோய்களுக்கு எதுக்காக வருதுன்னா, அந்த பூர்வ ஜென்மத்தில் செய்த தவறுகளை உணர்ந்து படிப்பினை கற்றுக்கொண்டு, அறிந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அந்த ஆத்மா தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்வதற்கு, தன்னைத்தானே மாற்றிக்கொள்வதற்கு தான் அந்த நோய் வருது. புற்றுநோய் இல்லை, எந்த ஒரு நோயுமே. ஸோ நோய்கள் வந்து எப்போ இருந்து தான் இருக்கும். இந்த நோயை வந்து நான் முழுமையாக அழித்து விட்டேன், இந்த நோயை வந்து நான் முழுமையாக உலகிலிருந்து விரட்டி விட்டோம்னு சொல்கிறதெல்லாம் சும்மா இருமாப்பா நம்ம சொல்லிக்கலாம். தட் இஸ் இம்பாசிபிள். நோய்கள் இருந்து தான் இருக்கும். அந்த நோய்களால் சஃபராக ஒரு குரூப் இருந்து தான் இருப்பாங்க, அதை சஃபராகாத ஒரு குரூப் இருந்து தான் இருப்பாங்க. நாம் எந்த குரூப்பில் இருக்கிறோன்றது தான் பார்த்துக்கணும். நாம் வந்து எந்த குரூப்பில் இருக்கிறோம், நோயினால் சஃபராக குரூப்பில் போகிறோமா, இல்லை நோயால் சஃபராகாத அது பாதிக்காத குரூப்பில் இருக்கமா அப்படின்னு பார்க்கணும். அப்போது நாம் ட்ரை பண்ணுறது நோயற்ற அந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு உண்டான தகுதிகளை நாம் டெவலப் பண்ணிக்கிட்டு, நோயற்ற சமுதாயத்தில் நாம் வாழ நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ நோயின்றது வந்து இந்த பிரபஞ்சம் அழிகிற வரைக்கும் நோய் இருந்து தான் இருக்கும். எந்த நோயையும் வந்து நீங்களாம் குணப்படுத்தலாம் முடியாது, அது மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். பெரியம்மை நோயை ஒழிச்சிட்டேன்னாங்க, ரைட், ஓகே, எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நோய்கள் ஒழிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு நோயை ஒழிக்கிறாங்க, புது நோய் 4 நோய் வருது. அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். பெரியம்மைன்ற நோயை ஒழிச்சிட்டேன்ட்டாங்க, ஸ்மால் பாக்ஸ், ரைட், ஓகே, ஏற்றுக்கலாம், சந்தோஷப்படலாம், ரைட். ஆனால் அது போய் புது புது நோய்கள் வருது. அது ஏன் வருது? கொஞ்சம் சிந்திக்கணும். மருத்துவ உலகம் அதை சிந்திப்பதில்லை. ஒரு பக்கம் நோயை நான் அடித்தேன்றாங்க, அது வேறு ரூபமாக வேறு பெயரில் வேறு சிம்டம்களை கொண்டு வெளியே வருது. ரூட் காஸ் அதே தான், ரூட் காஸ் அதுதான். ஏதோ ஒரு பாக்டீரியா, ஏதோ ஒரு வைரல் ஃபார்ம் பேரை மாற்றிக்குது, உருவத்தை மாற்றிக்குது, தகவமைத்து கொண்டு வேறு பெயரில் வருது. நாம் புது புது நோய்க்கு புது புது பேரை கொடுத்துட்ருக்கோம். நோயை வந்து அழிக்கவே முடியாது, நோய் இருக்கத்தான் செய்யும். நாம் என்ன செய்யணும், நோய் இல்லாத வாழ்கின்ற சமூகத்தில் வாழ்கிற மாதிரி நம்மளை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். புற்றுநோய் மட்டும் இல்லை, எந்த ஒரு நோயுமே உலகத்தில் அழிக்க முடியாது. அதே மாதிரி இனி வருங்காலத்தில் இன்னும் நிறைய நோய்கள்லாம் வரும். அதுக்கும் நோய்களை என்ன சித்த மருத்துவ முறையில் சொல்லிட்டு போயிருக்காங்க. வரப்போகின்ற நோய்களுக்குண்டான மருந்துகளை வந்து சித்த முறையில் சித்தர்கள் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ வந்த நோய்களும் சரி, இப்போ வந்து கொண்டிருக்கிற நோய்களும் சரி, நீங்கள் வரப்போகிற நோய்களும் சரி, எல்லாத்துக்குமே சித்த மருத்துவ முறையில் மருந்துகள் இருக்கின்றன. அதே மாதிரி ஹோமியோபதியிலையும் அப்படித்தான் மருந்துகள் இருக்கின்றன. இந்த நோய்க்கு மருந்து இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து நம்முடைய முட்டாள்தனம், நம்முடைய அறிவீனத்தையும் குறிக்கிறது, நம்முடைய இயலாமையை குறிக்கிறது. ஸோ நோய்கள் வந்து நான் இந்த நோயை முழுமையாக ஒழிச்சிட்டேன்,
இந்த நோயை போக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது பிரபஞ்ச விதிக்கு மாறானது. கடனுடைய பிரபஞ்ச விதிக்கு இயற்கைக்கு முரணானது. அப்படி இருக்க முடியாது. நோயும் இருக்கும், ஆரோக்கியமும் இருக்கும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா, நோயில் இருக்கிறோமான்றதுக்கு தான் நம்மளுடைய சாய்ஸ் தான். அப்போ நம்மளும் சரி, நம்ம கவர்மெண்ட்ஸுக்கும் சரி, உலக சுகாதார நிறுவனமும் சரி, ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகளும் சரி, இதிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ்வுக்கு என்ன வழின்னு தான் பார்க்கணும் ஒழிய, பட் நோயை ஒழிச்சுட்டு நோயே வராதுன்னு சொல்ல முடியாது. நாம் ஜெயிப்போமா, கடவுள் ஜெயிக்குமான்னா கடவுள் தான் ஜெயிப்பார், நாம் ஜெயிக்க மாட்டோம். நம்மளால் ஜெயிக்க முடியாது, கடவுள் தான் ஜெயிப்பார். ஸோ கடவுள் ஒரு காரணத்துக்காக நோய்களை படைக்கிறார். அந்த காரணத்தை புரிந்து கொண்டு, அந்த காரணத்தை அறிந்து கொண்டு, அதுக்குண்டான சரியான பரிகாரத்தை செய்து மனமாற்றம் அடைகின்ற வரையில் அந்த நோய் மாறிக்கிட்டே வந்துகிட்டே தான் இருக்கும். நபர்கள் அந்தந்த இடத்துல அந்தந்த ரோல் எடுத்துக்குவாங்க. ஒரு போஸ்டிங் இருக்குது, அந்த போஸ்டிங் ஒருத்தர் வராரு, அவர் ரிட்டையர் ஆகிறாரு, தென் இன்னொருத்தர் வராரு, அவர் ரிட்டையர் ஆகிறாரு, இன்னொருத்தர் வராரு, அவர் ரிட்டையர் ஆகிறாரு, இன்னொருத்தர் வராரு. ஒரு அரசாங்க பதவி இருக்குது, ஒரு எலெக்ஷன் வருது, ஒரு பிரதமரோ ஜனாதிபதியோ யாரோ ஒருத்தர் வராங்க. அவங்க டெனர் முடிஞ்சதும் திருப்பி அடுத்த எலெக்ஷன் நடக்குது, இன்னொருத்தர் வராங்க. அடுத்த எலெக்ஷன் முடியும், இன்னொருத்தர் வராங்க. அடுத்த எலெக்ஷன் முடியும், இன்னொருத்தர் வராங்க. இப்போது அந்த டெனர் மாற 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 வேறு வேறு பர்சன்ஸ் வராங்க இல்லையா? அதே மாதிரி நோய்கள் வெவ்வேறு பேரில் வெவ்வேறு முகங்களை, வெவ்வேறு குணங்களை, வெவ்வேறு பாதிப்புகளை கொண்டு நோய்கள் வந்துட்டு தான் இருக்கும். புற்றுநோய்கள்லாம் அழிக்கலாம் முடியாது. நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் 100 வருஷம் கழிச்சும் பாருங்கள், இல்லை இது வரைக்கும் பாருங்கள், நிறைய புற்றுநோய் ஒழிப்புக்கான மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சி தான் இருக்காங்க. அப்பப்போ மெடிக்கல் ஜேர்னல் தான் இருக்குது. ஆனால் முழுமையாக அடிச்சுதானே பார்த்தா முடியாது. இப்போ 12 பேர் க்யூர் பண்ணியிருக்காங்க, ரைட், ஓகே. 100 பேர் பண்ணுவாங்க, 200 பேர் பண்ணுவாங்க, 1000 பேர் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே முடியாது. அப்போ 1000 பேருக்கு மேலே பண்ண முடியலன்னா ஃபெயிலர் தானே. ரைட், ஓகே. இன்னொரு மருந்து கண்டுபிடிச்சாங்க, நாங்கள் 5000 பேருக்கு கொடுத்தோம், 10,000 பேருக்கு கொடுத்தோம், 1 lakh பீப்புளுக்கு கொடுத்தோம், 10 lakhs ஓகே. 10 lakhs மேலே நம்ம பாய்ச்சாங்க படிக்காது. ஸோ இந்த பூமியை படைக்கும் பொழுது என்ன டெக்னாலஜியை யூஸ் பண்ணி, என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை யூஸ் பண்ணி இறைவன் படைச்சிருக்கிறார் அப்படின்ற அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் ரகசியத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்படி நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அது தெரியாத வரையில், புரியாத வரையில் நம்ம இப்படி தான் கடவுளை நம்ம ஜெயிப்போம், நோய்களை நாம் ஜெயிப்போம், நோய்களை வேறுபடுப்போம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கலாம், முடியும் நடைமுறை ஒத்து வராது. ஸோ கண்டிப்பாக புற்றுநோயை எப்பவுமே குணப்படுத்த முடியாது. புற்றுநோய் ஒரு பக்கம் இருந்து தான் இருக்கும். அது உலகத்தை விட்டு டோட்டலாக வெளியே அனுப்ப முடியாது. அந்த புற்றுநோயை பாதிக்காத மாதிரி மக்களை காக்க முடியும். அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் இருக்க முடியும். எல்லாரும் புற்றுநோய் வெளியே வர முடியாது. இது கர்மா சம்மந்தப்பட்ட விதி. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த நோய்க்கு தீர்வு இருக்குது, இந்த மருந்தின் மூலம், இந்த ஊசியின் மூலம் உலகம் முழுவதும் இந்த நோய் தப்பித்து விடலாம்னா நினச்சி மனப்பால் குடிக்காதீங்க. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.